அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் வீட்டில் சிறப்பு புலனாய்வு குழு சோதனை நடத்தியதில் பெட்டி பெட்டியாக ஆவணங்கள் சிக்கியுள்ளன. அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் கோட்டூர்புரம் பகுதியைச் சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த சம்பவம் சினேகப்பிரியா ஐபிஎஸ், ஐமான் ஜமால் ஐபிஎஸ், பிருந்தா ஐபிஎஸ் ஆகிய அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் ஞானசேகரனின் கோட்டூர்புரம் வீட்டில் சினேகா பிரியா ஐபிஎஸ், ஐமான் ஜமால் ஐபிஎஸ், பிருந்தா ஐபிஎஸ் தலைமையில் 20க்கும் மேற்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு சோதனையில் ஈடுபட்டனர். சுமார் 6.5 மணி நேரமாக நடத்தப்பட்ட சோதனை மற்றும் விசாரணையின் முடிவில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் பெட்டி பெட்டியாக ஆவணங்களை எடுத்துச் சென்றனர். விசாரணை குறித்தும் ஆவணங்கள் குறித்தும் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு "ப்ளீஸ் கிவ் சம் டைம்" என சொல்லிவிட்டு அதிகாரிகள் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றனர்.